ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, தினமும் நம்மளோட தட்டுக்கு அது வரும். பட் ஆனா அதை நம்ம எடுத்து எடுத்து ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருவோம். ஆனா ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா அது சின்னதா இருந்தாலும் அதோட நன்மைகள் அவ்வளோ பெருசு. இந்த கடுகுக்கு எடுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அதோட நன்மைகள் அவ்வளோ பெருசு. ஆனா நம்ம அதை தெரியாம அதை நம்ம எப்பவுமே தட்டுல இருந்து எடுத்து எடுத்து நம்ம வெளியில வச்சிரும், சாப்பிட மாட்டோம். சத்துக்களை நீக்கிற மாதிரி நம்ம நல்லா சத்தா உள்ளத தட்டுல சத்துக்களை நீக்கிற மாதிரி அதை தூக்கி நம்ம வெளியில வச்சிருவோம். அது என்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்கங்க. ஹாய் ஹலோ, நான் தான் உங்க ஹோமியோபதி டாக்டர் வள்ளி. உங்களோட ஆரோக்கியம் தாங்க எங்களோட முன்னுரிமையா இருக்குது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருவேப்பிலை தாங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இது இல்லாத ஃப்ரிட்ஜும் கிடையாது, இது இல்லாத வீடும் கிடையாது, இது இல்லாத சமையலுமே கிடையாதுங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இதை போட்டாதான் அந்த சமையலையே அந்த ருசியே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை நன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எல்லாருமே கவலைப்படுறது, எனக்கு முடி வளரலையே, எனக்கு வெள்ளை முடியா இருக்குது, எனக்கு முடி கொட்டுது, அதை தான் நம்ம கவலைப்படுவோம். அதை தீர்த்து வைக்கக்கூடியதா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால அது நம்மளுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுது. அமினோ அமிலங்கள் இதுல அதிக அளவு இருக்கிறனால நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒண்ணா இருக்கு. நம்ம இதை ஹேர் பேக் மாதிரி போட்டோம்னா நம்மளோட அந்த வேர் கால்களை பலப்படுத்தி நம்மளோட முடி உதிர்றதை குறைக்கும், இல்ல நிறைய தடுக்கும். நம்மளுக்கு நல்ல சத்துக்கள் குடிக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்குதுங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா, எல்லா வேலையும் செஞ்சுட்டு அடிக்கடி நம்ம சோர்ந்து போவோங்க. நம்மளோட ரத்தத்தோட அளவு கம்மியா இருந்தா, நம்மளுக்கு அந்த அனீமியா இருந்ததுன்னா அந்த அனீமியாவை சரி பண்ணக்கூடியதுல இந்த கருவேப்பிலை முதன்மையா இருக்குங்க. துவையல் ஃபார்ம்ல எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லா சாப்பாடும் தாளிக்கும் போது நிச்சயமா ஒரு கைப்படி கொத்தா போட்டு போட்டு சாப்பிடலாம், சட்னி செஞ்சு சாப்பிடலாம், ஏதோ பொடியை அரைச்சு வச்சு சாப்பிடலாம். ஏதோ ஒரு ஃபார்ம்ல கருவேப்பிலை தினம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரத்த சோகை நம்மளுக்கு குறையக்கூடியதா இருக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா முக்கியமான ஒண்ணு, நம்ம இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதயத்துக்கு அந்த கெட்ட கொழுப்பை எடுத்துட்டு அந்த நல்ல கொழுப்பை நம்மளுக்கு அதிகமா கொடுக்கறதுல இந்த கருவேப்பிலையோட முக்கிய பங்கு இருக்குங்க. அதனால நம்ம இதயம் ரொம்ப நாள் ஆரோக்கியமா இருக்கும். சோ இந்த கருவேப்பிலை எங்க பார்த்தாலும் நீங்க நிச்சயமா சாப்பிடுங்க. சாப்பாடுல பார்த்தா நீங்க எடுத்து வைக்கவே வேண்டாம், சாப்பாடுக்குள்ள வச்சு அப்படியே மென்னு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் கருவேப்பிலையோட பயன்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு எல்லாருக்குமே நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது செரிமான கோளாறு. அந்த செரிமான கோளாறுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. எப்படின்னா, நமக்கு தெரியுமா, எனக்கு உணவு செமிக்க மாட்டேங்குது, எனக்கு நெஞ்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, சாப்பிட்டது எதுக்கு வருதுன்னா நிச்சயமா நீங்க கருவேப்பிலை துவையல வச்சு சாப்பிடுங்க. அந்த வயிற்றுக்குள்ள இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி அந்த செரிமான கோளாறை சரி பண்ணக்கூடியதுல கருவேப்பிலை முதன்மையான பங்கு வகிக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த கருவேப்பிலை சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாங்க. நம்ம கணையத்துல போயிட்டு அந்த இன்சுலினை சுரக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கருவேப்பிலையில இருக்குங்க. அதனால சுகர் பேஷண்ட்ஸ் தாராளமா நீங்க கருவேப்பிலை சாப்பிடலாம். உங்களோட அந்த மாத்திரைகளை எல்லாம் குறைக்கணும்னா நிச்சயமா நீங்க இந்த கருவேப்பிலை தினம் தினம் நீங்க சாப்பாடுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா குறைக்கக்கூடிய ஒண்ணா இருக்குங்க. இப்ப பாத்தீங்களா, இந்த கருவேப்பிலை எவ்வளவு சின்னதா இருந்தாலும் ஆனா இதோட பயன்கள் எவ்வளவு பெருசா இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இனிமேல் யாருமே இந்த கருவேப்பிலையை உங்களோட தட்டுல இருந்து வெளியில எடுத்து வைக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். அதே மாதிரி குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா சாப்பாடுல இருக்க எல்லாத்தையும் சாப்பிடுறதுக்கு நீங்க பழக்கி விடுங்க. சின்ன வயசுல நம்ம என்ன பழக்கங்கள் பழகுறோமோ அந்த பழக்கம் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கும் சத்துக்களை நீக்காம அதை சேர்த்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நீங்க பழக்கப்படுத்தி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.